அவரே வந்து வெறுப்பாய் அவரே ரூம்குள்ள போய் சதி படுத்துருவாரு. இன்னும் சத்தமா தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி கட்லே ஆடுற அளவுக்கு தேம்புற மாதிரி தங்கச்சி அப்படி சவுண்ட் விட்டு திரும்பி பாப்பேன். அப்பதான் இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். ஏன்னா உண்மையாவே ஏதோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி மியூசிக் போறீங்க. பிடி சார் இது நியாயமான ஷோன்னு சொல்லி வந்தோம் சொன்னாங்க. இன்னைக்கு கான்டெம்பரரி வேர்ல்டுல காலேஜஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. பண்ணி பண்டாரம் பூனமணி சாரா பாம்பு. ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் வந்து டாக்ஸிக்கா இருக்காத சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. இன்னைக்கு நீ என்ன விஷயம் பேசப்போகுது அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. டிராமா குயின். அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? விடு அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது. ஒரு விஷயம் இதை இப்படி சொல்லலாம், ஆனா நான் வந்து அதை இப்படி தான் சொல்லுவேன். பேசிக்கா எனக்கு வந்து அவங்க தூங்கினா பிடிக்காது சார். இவனுக்கு தண்ணி சோறு பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. ஒரு செகண்ட் கண்ண முன்னால அடிங்க. எஸ் சார். சோ காலைல நான் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களும் எந்திரிச்சிரணும். படுத்தா 11 மணி வரைக்கும் வாயை பேனு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும்போதே வாய் அப்படியா இருக்கு? மனுஷன் தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன சொல்லி கலப்பலாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒண்ணு தோணிடும். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? சோ என்னென்ன பண்ண முடியுமோ என் சைடுல இருந்து எல்லாமே பண்ணுவேன் சார். அப்போ மயக்கமா இருந்துடா காலையில இருந்து நின்னுட்டே இருக்கண்டா எல்லா வேலையும் நான் தானே ஒண்ணு நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அடச்சி கேவலமா அடிக்காத. செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாது. பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணனும். சரி பண்ணியே தர மாட்டாங்க. தினமும் வந்து ஒன்னு சொல்லுவா பண்ணவே மாட்டாங்க. நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன் நீங்களே இப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்கண்ணே. டிராஃபிக்ல நின்னுட்டேன். ஸ்டார்ட்டே ஆகல. நீங்க வந்தாதான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி டிராமா போட்டோனே அப்புறம் ஆபீஸ்ல இருந்து வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இது நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு கூப்பிட்டுட்டீங்களா? ஆமா அப்படி பண்ணாதான் அவங்க பண்றாங்க. இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. தெளிவா இருக்காயா? நம்ம சுத்த வெங்கம் பயில அவ்வளவு இருக்கும். உங்களால உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. முடியும். கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். போவாளிங்கிற கொழுப்பு உனக்கு முடியும். உங்களால கண்டிப்பா முடியும். ஆனா நீ வா, ஆபீஸை விட்டு வா. என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். ஓ நாங்க ரெண்டு பேரும் வந்து பண்றது வந்து நாங்க ரெண்டு பேரும் செப்பரேட். மார்னிங் நீ பண்ணணும்ப்பா, ஆஃப்டர்நூன் நான் பண்றேன். நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது மார்னிங் அவர் குக் பண்ணிடுவாரு. கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. அதுக்கு காம்பினேஷனா ஆஃப்டர்நூன் என் டர்ன் வரும்போது தலைவலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு, எனக்கு வந்து குக் பண்ண முடியாது, நீ குக் பண்றியா? அவனுக்கு நம்ம சமைக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி லேட்டா வராங்க. அது புரியாம நீங்களும் சமைக்கிறேன் குதிக்கிறீங்களே. ஆக்சுவலா இதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல எப்படின்னா அம்மாக்கெல்லாம் அவங்க பாவம் நோய்களை மறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? ஆனா இந்த ஜெனரேஷன் ரொம்ப கிளியர். மத்தியானம் சமைக்கல முடியாம வாந்தி வருதான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என் ஹஸ்பண்டுக்கு எதுவா இருந்தாலும் டிராமா பண்ணாதான் புரியும். அவங்க மரமண்டைக்கு அது வரைக்கும் ஏறவே ஏறாது. இது ஏன் தெரியல. என்ன இடிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள? பிச்சு போடுவோம் பிச்சு. என் பர்த்டே 2 months இருக்குன்னா நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடணும். நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. ஓடு. கண்டிப்பா அங்க ஒரு டிராமா, ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் தான் அந்த காரியம் நடக்கும். இல்ல அந்த காரியம் நடக்காது. சாமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்றேன். நெய் எடுத்துட்டு வா. டேங்க வாடா. அவங்க என்ன சொல்றாங்க, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. இல்ல நீ தான் எடுத்துட்டு வரணும். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. பாய்கிலியே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். நீ எடுத்துட்டு வர வரைக்கும் நான் வந்து மேல படுக்க மாட்டேன், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்லோ கீழே போட்டு நான் கீழே படுத்துட்டேன். இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல. தண்ணி பாட்டிலுக்கு ஏமா இவ்வளவு? எனக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கீழே படுத்துட்டேன். இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? டைட்டில இப்பதான் நான் போட்டிருக்கோம். கச்சேரியே இது மேலதான் ஆரம்பமே. அதுக்கப்புறமேட்டு அவன் இப்படி இருப்பேன். அவன் அதுக்கப்புறமேட்டு வாட்டர் கேன் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து வந்து எனக்கு கொடுக்குறான். ஆவண்டா அவங்க ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. உனக்கு என்ன பிடிக்கலன்னு இவனை என்ன போய் எங்க அம்மா வீட்டுல விட்டு இது தண்ணியில பாத்து தரதுக்கா? என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவை கம்பேர் பண்றது சார். அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும். ட்ரெஸ் அயன் பண்றது இந்த 5 நிமிஷத்துல மடிச்சு அயன் பண்றேன். எனக்கான டைம் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு யாராவது அயன் ஆனா அவர் நல்லா அயன் பண்ணுவாரு. ஏப்பா காஞ்சா இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சு கொடு. அப்படி வச்சு பார்த்தா பாத்துப்பா புது பட்டு புடவை நெருப்பு எதுவும் பற்ற போகுது. கேட்பேன், உனக்கு தான் டைம் இருக்குல்ல, நீ பண்ணிட்டு போ, உனக்கு கேபுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னுவாரு. எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அப்பா வந்தா நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி என் பாத்ரூம்ல கொண்டு வந்து டோர்ல போட்டு போவாரு. ஆமா உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு சோகமா வச்சுக்கிட்டோன்னே சரி ஓகே பண்றேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்கும் நான் துணி துவைச்சதே இல்ல. அவங்க தான் அந்த வேலையை பாக்குறாங்க. என்ன வாத்தியா மாதிரி பொண்டாடி போடலாம் நீ அலச ஆரம்பிச்சிட்ட. எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது. மடிக்க தெரியும், எனக்கு கத்துக்க வேண்டியதானே. தோணல, எனக்கா தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். அது நல்லா இருக்காது. கபோர்ட்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பண்ணாங்கன்னா அழகா இருக்கும். என்ன வயிற்றுச்சலாக்கு பார்த்தாலே தெரியுதா? நடுவுல காய போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அவங்களே செஞ்சுருவாங்க. நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு பாட்டுல ராசா கணக்கா தூங்குனேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டாங்க, தட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தட்டுலயே கையை கழுவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, நான் கழுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இங்க வா. முன்னாடி என்ன சொல்லுவேன்னா உங்க சாப்பிட்ட தட்டை எடுக்க மாட்டேன்ல, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க, அப்போதானே மேட்டர் கரெக்டாகும். அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்ம மறந்துருப்போம். திருப்பி அதை நான் பத்தி சொல்ல மாட்டாங்க. அவங்க ரியாக்ஷனே மாறிடும். இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஏத்து தானா நம்ம சொல்லிட்டோம் தண்ணி ஏத்து தாப்பா, அவங்கள எனக்கு அந்த தண்ணி ஏத்து தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா. லைட்டா இப்படி மாறினோடனே நமக்கு தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிமினல் புத்தி உங்களுக்கு இல்லைன்னா உங்களை எல்லாம் மேய்க்க முடியுமா? பார்த்துட்டா வந்துடல, தண்ணி எடுத்து கொடுங்கிறதுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பயந்துரும். அந்த பாயா இருக்கணும்டா. குளிச்சிட்டு துண்டாங்க அங்க போட்டு போயிருவேன். வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், டிங் கேட்கும். பார்த்தா போட்டோ எடுத்து ரவுண்ட் பண்ணி அனுப்பிருப்பான். 2 நாள் முன்னாடி அனுப்புறான் சார். இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? காலம் போற போக்குல இன்னும் என்னென்னமோ நடக்கும். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு கோயிலுக்கு போகணும்னு பக்கத்துல. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரிவா? பாதியில நிக்காத பயம்ல. சார் நம்ம கோயில் தானே பக்கத்துல இருந்து கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈசிஆர்ல இருக்க கோயிலுக்கு போகணும்னுவாங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அங்க ஈசிஆர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சூப்பரா சாப்பிடறதுக்கு அப்படின்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்சா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோவளம் பீச் பார்த்துடலாம். அந்த பீச் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது எங்க அம்மா வீட்டுக்கு இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. ஆக மொத்தம் 1 டே ஃபுல்லா எடுத்துருவாங்க. இதோட முடியாது. இது விளக்கமாடா. இன்னும் முடியல, இருக்கு. எடுத்த போட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல போட்டு யூ மேட் மை டே அப்படி இப்படிட்டு போட்டு சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படி இப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் பாக்குற எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி பண்ணி விட்டது. அது தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆனா சமாளுங்க எங்க உங்க ரொம்ப நீட்டா பண்றீங்களே. பிளான் விவரமான ஆளுகடா. எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன்? நெக்ஸ்ட் டைம் அவர் அதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் தோணும், ஓகே நம்ம வைஃப் அந்த மாதிரிலாம் போட்டுருக்கேன், என்கரேஜ் பண்றாங்க. கொஞ்சம் சில்லுனா. எனக்கு இந்த என்கரேஜ்மென்ட்டே வேணாம்ன்றேன் நானு. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்கலாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. இப்ப நான் ஒரு சின்ன கேம் வைக்க போறேன், கொண்டு வாங்க. இது வந்து ஒரு மகுடம், கிரீடம். இது என்னடா இது? இதுவா? நெக்ஸ்ட் கேம்னா இது என்ன கேம்? இப்ப நீங்க கொடுக்க போறது வந்து மை வைஃப் இஸ் தி பெஸ்ட் டிராமா குயின் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவார்ட். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? இப்ப திடீர்னு உங்க வீட்டுக்கு எனக்கு மயக்கமா இருக்கு, நடிக்க எப்படி நடிப்பீங்கப்பா? நிக்க முடியா? நான் ஆக்டிங் குடுக்குறான் சார் அவன். ஐயோ என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிருக்கும். எனக்கு தெரியும் ஒரு கால் வரும்னு எனக்கு தெரியும். ஐயோ டேய் என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. அவ எப்படி பேசுவான்னு தெரியும். ஆனா ஒவ்வொரு டைமும் ஒரு மாடுலேஷன் இருக்கும். ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னா சத்த வராதா? ஹலோ இது சொல்லுமா அப்படிமா? சொல்லுமா, என்னமா ஏதாச்சும் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? எங்க இருக்க நீ? போ வந்துட்டு இருக்கமா? ஏமா லேட் ஆச்சான்னு கேட்க மாட்டாங்க, ஏன் லேட்னு கேட்க மாட்டாங்க. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. சரி எங்க இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு ஹோட்டலா பாப்பாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததும் பின்னாடி தேடி பார்ப்பேன், ஆளை காணோம். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாயை உப்புன்னு வச்சிருப்பாங்க. இது ரோட்லயா? ஒரு மாதிரி முடியெல்லாம் முன்னாடி இருக்கும். பக்கத்துல யாருன்னா வந்துருப்பாங்க, தம்பி அந்த பொண்ணு கீழே உட்காந்துருச்சுப்பா அப்படின்றாங்க. நீ மாமா இங்க வா போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வாங்கி தரல, இதான் பிளாட்ஃபார்ம். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? வாயை ஒரு மாதிரி வைப்பில அதை வச்சு காட்டு. அவன் உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்கான், நீ பாவம் அவனை கடுப்பேத்திருக்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு வேலை பார்க்கறால திடீர்னு ரோட்ல உட்காரீங்கன்னு. பிகாஸ் அது ஒண்ணு மட்டும் தான் இவங்க கிட்ட வொர்க் அவுட் ஆகும். என்ன பார்த்தா கேள பயமா இருக்கு அவனுக்கு. ஆமா நான் நினைச்சா டப்புன்னு அழுதுருவேங்கிறவங்க அழுகலாம். யாரு? ஏய் என்ன இவ்வளவு பேரா? எவ்ரிபாடி. நான் இப்ப அழ சொல்லுவேன். ஏங்க யாரும் அழுக முடியும் சொல்லுவாங்க. அவங்க இதோட ஆச்சரியமாக இருக்கிறது விஜய் டிவிக்கு. டேய் எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலையை பாரு தலைவா. ரெடியா? 1 2 3 சொன்னா நீங்க அழுதுருவீங்களா? ஒரு நிமிஷம் அந்த பொண்ணுல மூடு செட் பண்ணுது. ரெடியா? ரெடி 1 2 3 அழுகோ. அவனுக்கு என்ன துக்கமா? நீ அழுடா. அவங்க அழுதுட்டாங்க. என்ன நினைச்சு நீ அழுதம்மா?
காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நீ ஏமா அது அழுது முடிச்சிட்ட ஒத்துக்கிட்ட என்ன அழுதுகிட்டே இருக்கிய அழுகாம என்னையா பண்ண ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம் சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும் அவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துரும். என்ன என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல் எப்படி அவனுக்கு எப்படி நான் தோணுது நம்ம ஷாப் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து ஆப்வியஸா நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். மென்ன இல்ல ஹஸ்பண்டோ இல்ல லவரோ இல்ல பிரதரோ அப்பா அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. ஏய் சர்வன்ட் வெளிய டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு எடுத்துட்டு போய் உள்ள வை. நாங்களும் எங்க வீட்ல வந்து அம்மாவே எனக்கு சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்பதான் நானும் சமைக்க கத்துக்கிறேன் தலைவரே. நானும் கொஞ்சம் விஷயம் பழகிக்கிறேன். அதே மாதிரி நீயும் பழகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டா பேசுறான்டா அவன் நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா அவர் அதாவது அது கம்ப்ளைண்டா என்கிட்ட வந்து சொன்னதில்ல. அவருமே அது விருப்பப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்காரு. டேய் நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா இந்த மாதிரி ஒரு மேடையோ வாய்ப்போ கிடைக்கல. சாத்து இன்னைக்கே நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டா மார்னிங்ல இருந்து சண்டை நடந்திருக்கும் நைட் வரைக்கும் அப்படியே சமல ரெண்டு பேருமே அப்படியே இருந்துட்டு இருப்போம். தூங்கும்போது தான் சண்டே ஃபுல்லா முடிச்சுக்கணும். நாளைக்கு எந்திரிக்கும் போது நல்லா இதா இருக்கணும். அப்ப நான் நார்மலா அப்படிதான் நினைப்பேன். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். நைட்டு அந்த சண்டே நடக்காத மாதிரி நாமளா வந்து நிம்மதியா தூங்கிடுவோம். திரும்ப பாப்பா என்ன தூங்கிட்டாங்க அப்படின்னு. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா என்ன நொப்படியா அப்ப தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சவுண்ட் விட்டு திரும்பி பாப்பேன். அப்பயும் அசைவே இருக்காது. இன்னும் சத்தமா தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி கட்லே ஆடுற அளவுக்கு தேம்புற மாதிரி தங்கச்சி அப்படி சவுண்ட் விட்டு திரும்பி பாப்பேன். அப்பதான் இப்படி இப்படி பண்ணிட்டு என்ன என்ன அழுதுட்டு இருக்கியா என்ன பண்ற அப்படிங்க. சண்டே சமாதானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு டிராமா போட வேண்டியது சகஜ நிலைக்கு திரும்ப. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது விட்டு தொலைக்க வேண்டியதா. ஒரு இஞ்சி டீ குடிச்சா காட்டாங்கம்மா வண்டி எடுத்துங்க கடை இருந்தா போய் பார்த்து குடிச்சு வரலாம் சொல்லிட்டு வண்டியில ஏற்றிட்டு போவேன். போலாம் சாமி ஏறி உட்காருங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க சாமி உட்காருங்க. ஆமா அப்படியே நேரா மாயவரம் போமா அப்படின்னு அதெல்லாம் போக முடியாது வீட்டுக்கு வா நான் சொன்னேன். சாமி எங்க போகணும் சுடுகாட்டுக்கு. என்ன திருவாரூர் கோச்சில கூப்பிட்டாரு மாயவரம் கோச்சில கூப்பிட்டாரு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டே. அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ என்னடி கலர் கலரா ரீலா விடுற. கோசல என்ன மாடுலேஷன்ல பேசுவாங்களோ அதே மாதிரியே இருக்கும். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. அவங்க அம்மா கேட்பாங்க உடனே செஞ்சுருவாரு. அதையே நான் கேட்கும் போது வரல. காசு இல்லப்பா அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவங்க சைடு செய்யாதீங்க காவாசியா அது மிச்சமாட்டோம். சரி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் இது நியாயமான ஷோன்னு சொல்லி வந்தோம் சொன்னாங்க. அதானே எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா சண்டை வரும் சார். நான் வந்து வீரப்பா அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். என்னடி நக்கலா ஏண்டி சோனா பண்ணா ஊரே நடிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா பேக் அப்பதான் எடுத்து அவரோட ட்ரெஸ்ல பேக் பண்ணிட்டு நான் வந்து வீட்டு விட்டு போறேன். உன்னதான் கேக்குறேன்ல எங்க போற. நான் வீட்டை விட்டு போறேன். வீட்டை விட்டு போற மூஞ்சிய பாரு. செமையா நடிப்பாரு. எனக்கு தெரியும் அவர் போக மாட்டாருன்னு. வாசல் விட்டு கூட தாண்ட மாட்டாரு. சரி அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளிய போற சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு சோறா சுரணையா சோறுதான். அவரே வந்து வெறுப்பாய் அவரே ரூம்குள்ள போய் சதி படுத்துவாரு. இந்த பன்றி மட்டும் பத்தாது தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். ஏன்னா உண்மையாவே ஏதோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி மியூசிக் போறீங்க. பிடி தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம். தேங்க்யூ. எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.